Hi dear friends, welcome to Taste the Different channel. இன்னைக்கு வந்து சூப்பராக ஈஸி கடாய் முட்டை வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு 6 முட்டை இது மாதிரி எக் பாய்லரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த எக் பாய்லரோட ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் தனியாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்க்காதவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த எக் பாய்லர் ரொம்பவே ஈஸியாக சூப்பராக கன்வீனியண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு நிறைய பேர் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எக் பாய்லரில் கிட்டத்தட்ட 10 முட்டை கிட்ட அட் எ டைமில் வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட் 15 to 20 மினிட்ஸ்லேயே வெந்து வந்துடும். ஸோ இப்போ இந்த எக் பாய்லரில் நான் ஒரு 6 முட்டை வச்சுருக்கேன், இது வேகட்டும். ஸோ இந்த கேப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 6 பல்லு பூண்டு வந்து இது மாதிரி இடிக்கல்லாம் இடித்து வச்சுக்கிறேன். இதை வெட்டி போடுறது பதிலாக இது மாதிரி இடித்து சேர்த்தோன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்றும் பாதியமாக இது மாதிரி இடித்து வச்சுக்கோங்க, ஃபுல்லாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இது இடித்து வச்சாச்சு, இதை தனியாக எடுத்துக்கலாம். நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த 6 பல் பூண்டும் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை தாங்க. அப்புறம் கொஞ்சம் மசாலா பொருட்கள், தாளிப்பு ஐட்டம்ஸ் இதை சேர்த்து பண்ணது தான் இந்த எக் வறுவல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட முட்டையும் வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து தோல் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சூப்பராக இது வந்து நான் வந்து இப்போ 6 முட்டை வச்சுருக்கேன் இல்லையா, இல்லை கிட்டத்தட்ட 10 முட்டை வச்சு வேக வைக்கலாம் அட் எ டைமில். இதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி சொன்ன மாதிரி. அது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை நம்ம தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது தண்ணியில் சேர்த்து நல்லா இப்போ உரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த எக் வறுவலுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஒரு அந்த அதாவது ஹரிசாண்டலாக வெட்டாமல் இது மாதிரி வெட்டிக்கலாக வெட்டாமல் இது மாதிரி ஹரிசாண்டலாக வெட்டிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டினீங்கன்னா இந்த முட்டை வறுவலுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும் இந்த முட்டை வறுவலுக்கு. ஸோ இது மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இதை விட குறைவாக எண்ணெய் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஏன்னா வந்து நான் நல்ல ஒரு டிப்பு சொல்வேன், அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் போல் விட்டுட்டேங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு நம்ம வந்து 1 டீஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு பாதி தூரம் பொரிஞ்ச பிறகு தான் நம்ம உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உடச்ச உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இந்த 3 தாங்க அஞ்சரை பெட்டிலேருந்து சேர்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு ஹிங்கு, அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலை தெரிக்குங்கிறதுனால நான் ஃப்ளேம் லோவில் உடனே மாற்றிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இடித்து வச்சுருந்த 6 பல் பூண்டையும் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு லைட் கலர் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையும் சேர்த்து வறுக்கும் போது இது நல்லாவே வறுப்பட்டுரும். நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு கூட பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த பூண்டு வந்து இப்படி சேர்த்து பாருங்கள், அதோட எசன்ஸ் வெளில வந்து இந்த முட்டை வறுவல் இன்னுமே டேஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட பூண்டு வந்து வறுப்பட்டுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் வந்து 3/4 டீஸ்பூன் உப்பு முட்டைக்கு வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு. அண்ட் மசாலாவுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு உப்பு இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து அதோட ஃப்ளேவர் வந்து வந்த பிறகு ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக தண்ணி, சும்மா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்கும், அந்த அளவுக்கு நான் சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தண்ணி வந்து பாதி தூரம் வற்றின பிறகு நம்ம வந்து முட்டை எல்லாமே சேர்த்துக்கணும். இப்போ இந்த மசாலாவும் நல்லா வெந்து இந்த தண்ணி பாதி தூரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் லோ பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த முட்டையை வந்து ஜென்டிலாக ப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக எல்லாத்தையும் ஒரேடியாக நீங்கள் அப்படியே கவுத்திடக்கூடாது, ஒவ்வொரு முட்டையாக நீங்கள் எடுத்து ப்ளேஸ் பண்ணணும்.
ஒவ்வொரு பீஸும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி முடித்த பிறகு இது எப்படி பரட்டணும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக கேர்ஃபுல்லாக பரட்டணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் பிரியாமல் வரும். ஸோ அந்த ஒரு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் விட்டு நீங்கள் வந்து பரட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரேடியாக நீங்கள் பரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட மசாலா ஒட்டுமே தவிர அது முட்டைக்குள்ளே இறங்கியிருக்காது. இதே நீங்கள் ஒரு நிமிஷம் விட்டுட்டு இது மாதிரி கேப் விட்டுட்டு நீங்கள் பரட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாவும் உள்ளே இறங்கியிருக்கும், உப்பும் உள்ளே இறங்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரட்ட வேணாம், ஜென்டிலாகவே பரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் பிரியாமல் உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ 2-3 நிமிஷம் இது மாதிரி பரட்டி எடுத்த பிறகு நீங்கள் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி முட்டை வறுவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் வந்து லஞ்ச் கட்டுறீங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த முட்டை வறுவல். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு லஞ்சோட சைட்ஸ்க்கு இது வச்சு சாப்பிட்லாம். ஒரு சாம்பார் சாதமோ ரசம் சாதமோ இல்லை ஒரு வெரைட்டி ரைஸ்க்கோ வந்து சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 வாரமாக எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அதனால தான் வீடியோ அடிக்கடி போகிறோம்ல. இனிமேல் வீடியோ வந்து எப்போதும் மாதிரி அடிக்கடி வந்துடுங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா ரெசிபீஸும் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.